நம்மளோட சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, பேரலல் சர்க்யூட்னா என்ன ப்ரோ, டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. இவர்கிட்டயே நான் சொன்னேன், ஆல்ரெடி நம்மகிட்ட 2 வீடியோ இருக்கு ப்ரோ, அதை பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவர் சொன்னார், எனக்கு அதை பார்த்து எனக்கு புரியல, திரும்ப ஒரு டைம் சொல்லுங்க அப்படின்னாரு. சரி, இன்னைக்கு வீடியோ வந்து இவருக்காகவே வந்து மேக் பண்ணிடலாம். என்னால் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் சர்க்யூட்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்கிடெக்சர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும், ஓகேவா? ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் சர்க்யூட்னா என்னன்ற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த பேரலல் கனெக்ஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான டாபிக்ஸ்லாம் இல்லை, ஈஸியான டாபிக் தான். நீங்கள் பேரலில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சீரீஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரலில் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மோட்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து மோட்டார்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? மோட்டார் 2 மோட்டார். ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு வந்து சீரீஸ் கனெக்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சீரீஸ்னா இந்த மோட்டாருக்கு போயிட்டு இந்த மோட்டார்லேருந்து இந்த மோட்டாருக்கு போயிட்டு இந்த மோட்டார்லேருந்து இன்னொரு மோட்டாருக்கு அப்படின்ற மாதிரிக்கே லைன் வந்து போகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் கனெக்ஷன். சீரீஸ்னா இந்த மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1 இந்த மாதிரிக்கே போயிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் பல்புனாலும் இப்படி தான் இருக்கும். இந்த பல்ப்லேருந்து இந்த பல்பு, இந்த பல்ப்லேருந்து இந்த பல்பு அப்படின்ற மாதிரிக்கு போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் கனெக்ஷன்றது. சீரீஸ் கனெக்ஷனில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, ஒரு மோட்டர் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா மற்ற எந்த மோட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் கனெக்ஷனோட டிஸ்அட்வான்டேஜ், ஓகேவா? ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் பேரலல் கனெக்ஷன் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரிக்கே கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சிலது இப்போ நடுவில் இருக்கிறது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா இது ஒர்க் ஆகாது. இந்த மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒர்க் ஆகலாட்டி இன்னொன்று ஒர்க் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு பேரலல் சர்க்யூட்டு வந்து நம்ம பண்ணலாம், ஓகேவா? ஸோ பேரலல் சர்க்யூட் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஒரு பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பல்ப் ஒன்று வரைஞ்சிக்கிறேன், ஓகேவா? இது ஒரு பல்புன்னு ஒரு சாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஒரு பல்ப் 2 பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பல்ப் 1, இது பல்ப் 2, ஓகேவா? இது வந்து பல்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரலெல்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ பேரலல்னா என்னன்னா, வெளியிலேருந்து ஒரு லைனை கொண்டு வந்து டேரெக்டாக இந்த பல்பில் கொடுத்து, அதே இந்த இதுலேருந்து இந்த இதுக்கு, இந்த இதுலேருந்து இந்த இதுக்குன்னு கொடுக்குறோம். ஸோ இப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற வோல்டேஜ் இந்த பல்புக்கு போகும். ஸோ இந்த பல்பு எரிஞ்சாலும் எரியலாட்டியும் அடுத்த பல்புக்கு வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இந்த மாதிரிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரலெல்லாம் கொடுக்கறது இப்படி, ஓகேவா? இந்த மாதிரி கொடுக்குறப்ப இந்த பல்ப் எரிஞ்சாலும் எரியலாட்டியும் அடுத்த பல்புக்கு வந்து இந்த வோல்டேஜ் வந்து ட்ராவல் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல். சீரீஸ்னால் இப்படி இருக்காது. ஒரு லைன் இதுக்குள்ளே போகும், இதுக்குள்ளே போயிட்டு இது ஆன் ஆனதுக்கப்புறம் அடுத்த லைனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தி இது ஆனதுக்கப்புறம் அடுத்தது, இது ஆன் ஆனதுக்கப்புறம் அடுத்தது, இப்படின்ற மாதிரிக்கே போகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸு. இது வந்து பேரலில் வந்து ஏதாவது ஃபால்ட் ஆனாலும் ஃபால்ட் ஆகலாட்டியும் பிரச்சனையே இல்லை. அது பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை கனெக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்கோமோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து கான்செப்ட், ஓகேவா? உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேரலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைன் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸு, இது நியூட்ரல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பல்ப் வந்து நான் வரைகிறேன். இப்போ இது ஒரு பல்பு, இங்கே ஒரு பல்ப் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இதுக்கு பல்புக்கு வந்து பேஸ் நியூட்ரல், பல்புக்கு பேஸ் நியூட்ரல் இருக்குது. இப்போது இங்கே நான் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பேஸ், இந்த பேஸில் இருந்து இந்த பல்புக்கு பேஸு, இந்த நியூட்ரல் அப்படியே கொடுக்குறேன், ஓகேவா? அதே மாதிரி இந்த பல்புக்கு இந்த பேஸில் இருந்து பேஸு கொண்டு வந்து இந்த பல்பு கொடுத்துட்டு நியூட்ரல் இப்படியே எடுத்துக்கிறேன். இப்படி எடுக்கிறப்ப பாருங்கள், பேஸுக்கு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இதுக்கு வந்துடுது, நியூட்ரல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இதுக்கு வந்துடுது. இந்த லைன் கிராஸ் எங்கனையுமே கட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறப்ப நம்ம எத்தனை பல்ப் வேணாலும் இந்த மாதிரிக்கு பேரலெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிக்கு பல்பு எத்தனை பல்ப் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னமும் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா, கோவில் திருவிழாக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்கு பேரலாக தான் கொடுத்துருப்பாங்க. இப்போது டியூப் லைட் கட்டியிருப்பாங்களா, அது எல்லாமே இந்த மாதிரிக்கு தான் இருக்கும்.
குண்டூசியை வச்சு குத்தி குத்தி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேரலாக தான் கொண்டு போவாங்க. ஏன்னா சீரியஸாக கொண்டு போனாங்கன்னா சிலது எரியும் சிலது எரியாமல் போயிடும்ன்றதுனால பேரலாக தான் கொண்டு போவாங்க. இந்த மாதிரி 2 லைன் கொண்டு போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல். ஸோ வீடியோ பார்த்தீங்களா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் எலக்ட்ரிக்கல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.